சில நேரங்களில் பாவத்தில் விழுந்தா கூட, பாவத்தை செஞ்சிட்டா கூட, சரி எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசு ரொம்ப வேகுறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மறுபடியும் கருத்தோட திரும்புங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்க. தேவன் மன்னிக்க கிருபை புரிந்திருக்கிறார். தேவன் உண்மையாகவே மன்னிப்பார். அந்த உணர்வு இருக்குல்ல, தப்பு பண்ணிட்டேங்கிற உணர்வு இருக்குல்ல, மனம் வருந்துறீங்களா? அது போதுங்க. தேவனுக்கு அது போதும். உன் மனம் வருத்தம் இருந்தால் போதும். மனம் வருந்துதல் இருந்துச்சுன்னா தேவன் உதவி செஞ்சிருவார். இல்லை உலகத்தில் செய்யாதே நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சுன்னா அது கஷ்டம். புரியுதா? அதான் மனம் வருந்துதல். நீங்கள் பயப்படாதீங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லுங்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள்னு சொல்ல அவங்கள பார்த்து, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன்